ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கில் வந்து ஃப்ராட் எதுவும் நடக்காமல் இருக்கிறது தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் பற்றின ஃபுல் டீட்டெயிலும், நீங்கள் ஒரு எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தால் இந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலமாக இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க, அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து செக் கொடுக்குறீங்க, அந்த செக் வந்து அவர் கொண்டு போகிற வழி எதை எங்கேயாவது தொலைச்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் வேறு யாருக்காவது கையில் அந்த செக் கிடைக்கும்போது அவங்க அது மூலமாக ஃப்ராட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ராட் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து செக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க்குக்கு வந்து நீங்கள் கொடுத்த செக் நம்பர், எந்த டேட்டில் கொடுத்தீங்க, எந்த நேமுக்கு, யாரோட நேமுக்கு கொடுத்துறீங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதை சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க பேங்க்கில் இருந்து, அதில் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம். ஸோ எதில் வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் வந்து யாருக்கு வந்து செக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும், அமௌண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆள் வந்து கரெக்டாக வந்து பேங்க்கில் போய் இந்த செக்கை வந்து கொடுக்கும்போது நம்ம கொடுத்த அந்த டீட்டெயிலை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நேம், அமௌண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆள் தான் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு அந்த நம்ம கொடுத்த ஆள் வந்து செக்கை தொலைச்சாலும் இன்னொரு ஆள் எடுத்து வந்து அதை ஃப்ராட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் உங்களோட எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எஸ்பிஐல இருந்து 2 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மொபைல் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு. யோனோ எஸ்பிஐ லைட் 2 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அப்ளிகேஷன்லையுமே இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து யோனோ எஸ்பிஐல தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யோனோ எஸ்பிஐ லைட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யோனோ எஸ்பிஐ லைட் அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் எப்படி இந்த பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனுக்கு அப்டேட் இருக்கா அப்படின்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி அப்டேட் இருந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே செக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் செக் புக், அதாவது புதுசாக செக் புக் வாங்குறதுக்கான ஆப்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி செக் புக் வாங்குறதுன்ட்டு. அதுக்கப்புறம் என்கொயரி, ஸ்டாப் செக்கை ஸ்டாப் பண்ணுறது, ரிவோக் ஸ்டாப், அதாவது ஸ்டாப் பண்ண செக்கை ரிவோக் பண்ணுறது, செக் டெபாசிட்டு. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது. ஸோ அந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். மேக் ஏ ரெக்வஸ்ட், வியூ ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு வரும். இதில் மேக் ஏ ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆளுக்கு செக் கொடுக்குறீங்க, அந்த செக்கோட டீட்டெயிலை வந்து நீங்கள் உங்கள் பேங்க்கு தெரிவிக்க போகிறீங்க அப்படின்னா மேக் ரெக்வஸ்ட். வியூ ரெக்வஸ்ட்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி உங்கள் பேங்க்குக்கு வந்து தெரிவிச்சிருக்கீங்க, அதை வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு வியூ ரெக்வஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து மேக் ஏ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்படி வந்து நீங்கள் செக் புக்கு, நீங்கள் ஒரு ஆள் செக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எப்படி என்டர் பண்ணி பேங்க் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக் ஏ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து எண்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செக் டேட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் அவருக்கு செக் வந்து எந்த டேட்டில் கொடுத்தீங்களோ அந்த டேட்டை எண்டில் கேலண்டர் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செக் நம்பர் எல்லாம் தெளிவாக கரெக்டாக கொடுக்கணும். செக் நம்பர் எல்லாமே தப்பாக எதுவுமே கொடுக்கக்கூடாது. கரெக்டாக செக் நம்பரை வந்து செக் நம்பரில் என்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செக் அமௌண்ட், நீங்கள் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து செக்கில் எழுதி கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிஷியரி நேம் இதில் வந்து நீங்கள் யாருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவரோட நேமை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் இருக்கும், அதில் 1031 இருக்கும். ஸோ ஏதோ ஒன்றா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா செக் நம்பர், நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் டேட்டு, அமௌண்ட்டு, பெனிஃபிஷியரி நேம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே வரும். ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ரீட் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில், அதாவது நீங்கள் செக் புக் கொடுத்த செக் லீஃப் கொடுத்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு ஆள் வந்து நீங்கள் யாருக்கு செக் கொடுத்துருக்கீங்களோ அவங்க போய் மணியை ரிசீவ் பண்ணும்போது அவர் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு மணி கொடுப்பாங்க. ஸோ இதில் நமக்கு ஃப்ராட் நடக்க எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லலை. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 50,000 மேலே வந்து இதை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 50,000க்கு மேலே செக் புக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆர்பிஐ தரப்புலேருந்து இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, வந்து 5 lakhக்கு மேலே வந்து செக் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இதை மேண்டேட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக இது பண்ணணும், செக் புக் கொடுத்தா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து சொல்லலை. நீங்கள் வந்து விருப்பம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து நான் சொன்ன மாதிரியே செக்கில் ஃப்ராட் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு, மிஸ் ஆனால் ஃப்ராட் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு அக்கௌண்ட்டை வந்து சேஃப்டியாக வச்சிருக்கிறதுக்கு, அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து சேஃப்டியாக வச்சிருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லணும். ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எஸ்பிஐ பேங்க் பற்றின என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஏன்னா எஸ்பிஐ பற்றின 100க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.